அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் நடந்துவிட்டால் சம்பளம் எக்கச்சக்கமாக உயரும். இளம் தலைமுறையினர் பலர் தற்போது ஆர்வமாக மத்திய மாநில அரசு வேலையில் சேர ஆர்வம் காட்டுவது அதிகரித்து வருகிறது. இதற்கு ஏற்றாற்போல் பல துறையில் தொடர்ந்து அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு உருவாகி வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்களும் மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களும் புதிதாக மத்திய அரசு பணியில் சேர்வதற்கும் ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம், இதர படிகள், ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகளை திருத்தியமைக்க 8வது சம்பள ஆணையத்தை உடனடியாக அமைக்குமாறு மத்திய அரசிடம் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு விரைவில் இதற்கான பணிகளை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி 3.0 ஆட்சியில் 8வது சம்பள கமிஷன் முக்கியமான விஷயமாக இருக்கப் போகிறது. இதனால் மத்திய அரசிடமிருந்து இதற்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வர வாய்ப்பு உள்ளது. பொதுவாக 10 வருடத்திற்கு ஒரு முறை மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை பரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களை பரிந்துரைப்பதற்கான மத்திய சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது. இதில் பணவீக்கம் போன்ற முக்கிய காரணிகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மாற்றி அமைக்கப்படும். 7வது சம்பள கமிஷன் 2014ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் அமைக்கப்பட்டது. இக்குழு 2015ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. மேலும் 7வது சம்பள கமிஷனின் பரிந்துரைகள் 2016 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்தன. 8வது சம்பள கமிஷன் எப்போது அமைக்கப்படும்? சம்பள கமிஷன் அமைப்பதில் 10 வருட இடைவெளி இருப்பதால் அடுத்த ஊதிய கமிஷன், அதாவது 8வது மத்திய சம்பள கமிஷன் 2026 ஜனவரி 1 முதல் அமல்படுத்த வேண்டும். ஆனால் 8வது மத்திய சம்பள கமிஷன் அமைப்பது குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து மோடி 3.0 ஆட்சி மீண்டும் அமைந்த நிலையில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய ஊழியர்கள் 8வது சம்பள கமிஷன் குறித்த தகவலுடன் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு நிலையில் கோவிட்-19க்கு பிந்தைய பணவீக்கம் கோவிட்-19க்கு முந்தைய நிலையை விட அதிகமாக உள்ளது. 2016 முதல் 2023 ஆண்டு வரையான அத்தியாவசிய பொருட்களின் சில்லறை விலை நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் அவை 80%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன. ஆனால் ஜூலை 1, 2023 நிலவரப்படி சுமார் 46% அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே உண்மையான விலை உயர்வுக்கும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வழங்கப்படும் அகவிலைப்படிக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை 8வது சம்பள கமிஷன் அளவீட்டில் சரி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர்.